எல்லாரும் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று தீர்க்கதரிசிகளின் ஆகமத்தில் எழுதியிருக்கிறதே. ஆகையால் பிதாவினிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்ளுகிறவன் எவனும் என்னிடத்தில் வருகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிற வேத வாக்கியத்திற்காக எங்கள் தேவாதி தேவனுக்கு கொடான கோடி ஸ்தோத்திரங்கள் உண்டாகட்டும். தேவனாலே போதிக்கப்படுகிற அந்த ஆசீர்வாதம், அந்த கிருபைக்குள்ளாக, அந்த கூட்டத்திற்குள்ளாக நாங்கள் ஒவ்வொருவரும் காணப்படுவதற்கு தேவரீர் கிருபை செய்வீராக. தேவனிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்ளுகிற அந்த அனுபவம், கிறிஸ்து இயேசுவினிடத்தில் நாங்கள் நெருங்கி வர எங்களுக்கு கிருபை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். அதன் நிமித்தம் பொல்லாப்பிற்கு நாங்கள் விலக்கி காக்கப்படுவதற்காக எங்கள் தேவனுக்கு நன்றி. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். தேவ புத்திரருக்குரிய வல்லமையும் கிருபையும் இரக்கங்களும் சமாதானமும் அதிகாரமும் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. தேவரீர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.